السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய சஹாபாக்கள், கையாளர்கள், தோழர்கள், குடும்பத்தினர்கள், கியாமத் வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான மூமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சொல்லி அருள்வானா. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு முன்னால் உள்ள ஜும்மாக்களை நினைவு காட்டிப்பாங்க. இந்த ரபீஉல் அவ்வல் மாதம் வந்தாலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள், கண்ணியங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் சொல்லப்படுற காலம். ஆனா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நான் உங்களோட பேச போற விஷயம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான ஒரு அமல் இந்த உலகத்துல இருந்துச்சு. அருமை நாயகத்துடைய உண்மையான அன்பு, பாசம் என்றது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவர்களை பின்பற்றுறதுதான். அருமை நாயகத்துடைய அன்பால மட்டும் சுவர்க்கம் போறதாக இருந்தா உங்க எல்லாருக்கும் தெரியும், அபூ தாலிபும் தைத்திருப்பாரு. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றதுதான் உண்மையான அன்புக்குரிய அடையாளம். இன்றைக்கு அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் அமல் என்று அறிமுகப்படுத்தி தந்த விடயங்களே எங்கட மண்டைக்கு படுவதில்லை. அருமை சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கின விதம் மிச்சம் வித்தியாசம். திர்மிதி ஷரீஃப்ல வர ஹதீஸ், ஹஜ்ரத் முஆவியா இப்னு குர்ரா என்ற ஒரு சஹாபி இருந்தாரு. இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை முஸ்லிம்கள் கேவலமாக பார்க்கக்கூடிய நிலைமைக்கு முஸ்லிம்கள் முன்னேறிட்டாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த சஹாபி ஒரு நாள் தந்த மகனை கூட்டிக் கொண்டு அருமை நாயகத்துக்கிட்ட போறாங்க, இஸ்லாத்தை ஏற்று போறதுக்கு பைஅத் செய்ய. அந்த கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஜுப்பாவுடைய பட்டன்களை எல்லாம் கலட்டி இருந்தாங்க. அது ஒரு இபாதத் அல்ல. ஜுப்பாட பட்டனை கலட்டுறது ஒரு இபாதத் அல்ல. ஒரு சூட்டுக்கோ எதுக்கோ கலட்டிப்பாங்க. அந்த சஹாபியும் அவர்களுடைய மகனும் கிட்டத்தட்ட 8 சஹாபாக்கள், முஆவியா இப்னு குர்ரா, அவங்களோட மகன் இப்னு உமர், இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ், ஜாபிர் இப்னு அப்துல்லா, அபூ ஹுரைரா, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹும். இந்த 8 சஹாபாக்களும் மௌத் வரைக்கும் சூடு காலமோ குளிர்காலமோ தன்னுடைய ஜுப்பாவுடைய பட்டனை மூடல. ஏன் அருமை நாயகத்தை ஒரு நாள் ஜுப்பாவுடைய பட்டனை திறந்திருப்பதாக கண்டது. நான் அவங்களுக்கு பட்டனை திறக்க சொல்லல, இங்க நாங்க விளங்க வேண்டிய விடயம் ஒரு இபாதத் என்று அறிமுகப்படுத்தப்படாத விடயத்திலேயே அருமை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றின விதம் இந்த எங்களுக்கு மண்டைக்கு படுவதில்லை. கருஞ்சீரகம் தின்ற நோயெல்லாம் சோமாவுமா? காலையில மாலையில துவாக்களை ஓதினா கடன் எல்லாம் சரி வருமா?
லுஹா தொழுதா தேவைகள் பூர்த்தியாகுமா? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புகாரி ஷரீஃப்ல வருது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, திர்மிதி ஷரீஃப்ல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஒரு டைலர் சாப்பாட்டுக்கு கூப்பிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சாப்பாட்டுக்கு போகும் பொழுது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவையும் கூட்டிட்டு போனாங்க. அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாங்க, அந்த சாப்பாட்டுல சொரக்கா போட்டிருந்துச்சு. சொரக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொரக்காவை விரும்பி பொறக்கி சாப்பிடுறாங்க. இந்த சஹாபிக்கு விளங்கிருச்சு, நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொரக்கா நல்ல விருப்பம் என்று. சவன்ல இருக்கிற சொரக்காவெல்லாம் பொறக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீக்கிற பக்கத்துக்கு சொரக்காவை போடுறாங்க. அந்த சஹாபி பொறக்கி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நாளையில இருந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்து வரைக்கும் எந்த சாப்பாடை எப்ப ஆக்கினாலும் அதுல கொஞ்சம் சொரக்காவை போடாம ஆக்குறல்ல. இதுதான் அருமை சஹாபாக்கள், அருமை நாயகத்தை விளங்கின முறை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சஹீஹ் முஸ்லிம்ல வருது, அருமை நாயகத்தோட ஒரு நாள் ஒரு வீட்டுல சாப்பாட்டுல இருக்கிறாங்க. சாப்பாடு நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஃபேமிலியோட வீடுதான். அந்த வீட்டுக்கார ஆட்கள் என்ன செஞ்சாங்க, காஞ்ச ரொட்டி துண்டை கொண்டு வந்து வச்சாங்க. காஞ்ச ரொட்டி. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த காஞ்ச ரொட்டியை ஆணம் இல்லாம திங்கேலுமா? என்ன சரி ஆணம் நீக்கான்னு கேட்டாங்க. சொந்தக்கு கீழே இறங்கணுமே. அந்த வீட்டுக்காரர் சொன்னாங்க, யார சொல்லலாம், ஆணம் என்றா ஒன்றும் இல்லை, அவ்வளவு கஷ்டம். ஆணம் என்றா ஒன்றும் இல்லை, வீட்டுல கொஞ்சம் வினாக்கிரி சுபஹானல்லாஹ். வினாக்கிரி வந்து சகோதரர்களை திங்கிற சாமான் உண்டாது, ஆணம் உண்டாது. இனி எங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்திலே ரத்தத்திலே ஊறினது தானே அடுத்தவங்களோட உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுக்காரருக்கு சொன்னாங்க, கொண்டு வந்து வைங்களே வினாக்கிரிய. இந்த உலகத்துல வினாக்கிரிய போல ஒரு நல்ல ஆணை நீக்கான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் வினாக்கிரிய கொண்டு வந்து வச்சாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல தொட்டி சாப்பிட்டாங்க. கசப்போ இனிப்போ அவருடைய உள்ள சந்தோஷப்படணும்னு சாப்பிட்டாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அந்த நாளையில இருந்து நானும் வினாக்கிரிய விரும்பி சாப்பிடக்கூடியவனா மாறிட்டேன். ஹதீஸ்ல எங்க வந்தில்ல வினாக்கிரி 100 ml 200 ml குடிச்சா 100-200 நன்மை கிடைக்கும் என்று. சொரக்கா 2 துண்டு சாப்பிட்டா இவ்வளவு நன்மை கிடைக்குது ஹதீஸ்ல வரல. அருமை சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து விளங்கின விளக்கம் சோதர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَنْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு மாற்றம் செய்கிறவர்கள் பயந்து கொள்ளட்டும். ஒன்று அவர்களுக்கு பயங்கரமான வேதனை வரும், இல்லாட்டி சோதனை வரும். எங்களுக்கு ஒன்றையுமே விட்டுட்டு போகல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாங்க தான் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது நபி அலைஹிஸ்ஸலாம் சும்மா மனுஷன் தாடி வச்ச அந்த காலத்துல எல்லாரும் தாடி வச்ச சுட்டி தாடி வச்சான், எல்லாரும் ஜுப்பா போட்ட சுட்டி ஜுப்பா போட்டான். அந்த பாலைவனத்துல சவுதியில நல்ல சூடு சுட்டி சூடுபடாத தலைப்பா கட்டினான். இன்னைக்கு நான் அர்த்தம் சொல்லி 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 எல்லாத்தையும் கட்டுறோம். நான் இன்னைக்கு இதை பேச வந்த தலைப்பு அதல்ல. இந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமல் சரியான விருப்பம். இந்த மாசத்துல அந்த அமலை படிச்சு கொள்வோம். அபூதாவூத் ஷரீஃப்ல வர ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்கள்ட்ட வந்து சொன்னாங்க, இந்த தலைப்பை கொஞ்சம் கவனமா கேளுங்க சகோதரர்களே. இன்னைக்கு இந்த உம்மத்தில் இருக்கிற பயங்கரமான ஒரு சோதனை இது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் சஹாபாக்கள் கிட்ட வந்து அபூதாவூத்ல வர ஹதீஸ், லா யபுலுகன்ன அஹதும் மின்கும் அன் அஹதின் ஷைஅன் மின் அஸ்ஹாபி ஃபஇன்னி உஹிப்பு அன் அக்ருஜ இலைஹிம் வ அன சலீமுஸ் ஸத்ர். அல்லாஹ்வுக்காக வேண்டி இதுக்கு பின்னால உங்கள யாரும் என்னுடைய சஹாபாக்களை பத்தி வந்து குறை சொல்லாதீங்க. ஏண்டா அவங்க எல்லாரையும் பார்க்க போக்கல எனக்கு நல்லெண்ணத்தோட பாக்குறது தான் மிச்சம் விருப்பம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவங்களோட குறை பேசுறது, அடுத்தவங்களோட ஊற்றபாலிகளை பப்ளிக் பண்றது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன்ல சூரத்து நூர் ஒரு சூரா 21வது வசனத்தை எடுத்து பாருங்க. ஏண்டே மகனின் சீக்ரெட் எங்களுக்கு தானே தெரியும், மொத்தத்தோட ரகசியம் அவங்களுக்கு தானே தெரியும். இந்த ஆயத்தை பாருங்க. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். கியாமத்துடைய நாளையில உங்களோட நாக்கு
உங்களோட கை, உங்களோட கால், நீங்க செஞ்ச எல்லாத்தையும் எல்லாண்ட முன்னுக்கும் பகிரங்கமாக சொல்லி காட்டும். சும்மா யோசிச்சு பாருங்க, 4 பேருக்கு முன்னுக்கல்ல, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இந்த உலகத்துல யாரு கடைசியாக வர இருக்கிறாங்களோ எல்லாண்ட முன்னுக்கும் ஏண்ட முழு உடல் உறுப்பும் நாங்க செஞ்ச அத்துணையையும் பகிரங்கமாக சொல்லி காட்டும். அப்பதான் எங்களை பார்த்து நல்லவங்க சொன்னவங்க, ஹாஜியார் சொன்னவங்க, தலைவர் சொன்னவங்க, நல்ல மனுஷன் சொன்னவங்களுக்கு எங்களோட ஊத்தபாரி எல்லாம் விளங்கும். அடுத்த பாருங்க, அது குர்ஆன்ல ஹாமீம் சஜ்தால வருகிறது. ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் ஸம்உஹும். இந்த மனிதர்கள் கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கிட்ட வந்தால் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய காது, வஅப்சாருஹும் அவர்களுடைய கண், வஜுலூதுஹும் அவர்களுடைய தோல், பிமா கானூ யஅமலூன் அவங்க செஞ்சத எல்லாத்தையும் சொல்லி காட்டும். தோல் பேசும். அப்ப மனுஷன் சொல்லுவான், வகாலு லிஜுலூதிஹிம் லிமா ஷஹித்தும் அலைனா, ஏப்பா எங்களை இந்த முன்னுக்கு எல்லாத்த முன்னுக்கும் சொல்லி காட்டி கொடுத்து கேவலப்படுத்திட்டீங்கன்னு மனுஷன் சண்டத்தோலை பார்த்தே சொல்லுவானா. சண்டத்தோலை பார்த்து எங்கட ரகசியம் எல்லாம் எவ்வளவு அவிஞ்ச ரகசியம் சகோதரர்களே. இது எல்லாட முன்னுக்கும் திறந்துட்டா அப்ப மனுஷன் கேட்பானா, இந்த தோலை பார்த்து ஏன் என்ன எல்லாட முன்னுக்கும் சொல்லி கேவலப்படுத்தினாய்? அப்ப அந்த தோல் சொல்லுமாம், அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாத்தையும் பேச வச்சா அல்லாஹ் எங்களையும் பேச வச்சுட்டான். நாங்க பேசல விரும்பி. அடுத்த ஆயத்தை பாருங்க, யௌமஇதின் துஹத்திஸு அக்பாரஹா. நாங்க இந்த உலகத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் நடந்தோமோ அத்துணை இடங்களும் பூமிகளும் நான் நீங்களும் செஞ்ச பாவங்களை சொல்லி காட்டும். குர்ஆன் எத்தனை இடத்துல வருகிறது? சூரா யாசீன்ல அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், உங்களோட வாய்க்கு பூட்டு போடுறேன். பூட்டுன்னா இந்த ஆட்வேலிங்கிற பூட்டுவல் அல்ல, அந்த பூட்டு அல்ல. அல்லாஹ் பேசுற சக்தியை கலட்டி எடுத்துடுவான். உங்களோட வாய்க்கு பூட்ட போடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், உங்களோட கை எங்களோட பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், உங்களோட கால் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். சும்மா யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற ஆள் நானா இருந்தா, நான் இதை ஏன் சொல்றேன் தெரியுமா? இந்த கேவலத்தில இருந்து தப்புறதுக்கு ஒரே ஒரு அமல் தான் இந்த உலகத்தை. நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏண்டையும் மகளையும் ரகசியத்தை எல்லாத்த முன்னுக்கும் சொல்லாம மறைக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு அமல் தான் அல்லாஹ் வச்சுக்கிறான். ஒரே ஒரு அமல் தான். அந்த அமல் தான் அருமை நாயகம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது, லா யஸ்துரு முஃமினுன் முஃமினன் ஃபித் துன்யா இல்லா ஸதரஹு அல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. நீங்க இந்த உலகத்துல அடுத்த முஸ்லிம்ல குறைய மறைங்க, இந்த உலகத்திலே ஆখিরাத்திலும் அல்லாஹ்வோட குறைய மறைப்பான். அடுத்தவண்ட பலாயக்கழுக நான் சுத்தவாளியா? அடுத்தவண்ட ஊத்தபாலிய பப்ளிசிட்டி பண்றதுக்கு நான் நல்ல மனுஷனா? சோதரிகள பெரியார்களே, நான் எனக்கும் சேர்த்துதான் கேட்கிறேன், இந்த உலகத்துல யார் யாருடைய குறையெல்லாம் பேசுறோமோ அவங்கள்ட்ட நலவே இல்லையா? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் அவங்களோட கூட்டாளிமாரோட ரோட்ல நடந்து போறாங்க. ஒரு நாய் வந்து செத்தி. நான் இதை ஏன் சொல்றேன்டா, அடுத்தவங்களோட குறைய மறைக்கிறது ரசூலுல்லாஹ்க்கு விருப்பமான அமல். ஒரு நாய் வந்து செத்தி, மிச்ச நாளைக்கு வந்து செத்தது, எல்லாரும் மூக்க பொத்தினாங்க. ஒருத்தர் சொன்னாரு, பாரு இந்த நாயோட வயிறு எவ்வளவு நதி சவிஞ்சு போயிட்டு. இன்னத்தர் சொன்னாரு, பாரு இந்த நாயோட கன்றெண்ணம் அவிஞ்சு புழுவடியுது. இன்னத்தர் சொன்னாரு, பவுரு வெடிச்சு புழுவடியுது. இன்னத்தர் சொன்னாரு, காது வெடிச்சு புழுவடியுது. இது எல்லாம் நாயோட குறையத்தான் சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பாருங்களேன் நாயோட பல்ல எவ்வளவு இல்லையாயி படிச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் சுத்தி சுத்தி சொல்றீங்களே, ஒருத்தருக்கு நாயோட வெள்ள பல்லு வேறங்களே, இப்படி எல்லாம் வர்ணிக்கிறீங்களே. மா அசத்த பயாப அஸ்னானி, இந்த நாயோட பல்ல பாருங்களே எவ்வளவு வெள்ளையாகி. இப்படி சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் யாருடைய மானங்கள் இந்த உலகத்துல வாங்கப்பட்டிருக்கோ சந்தோஷப்படுங்க. உங்களோட மானத்தை வாங்கின உங்களோட மானம் எல்லா இடமுக்கும் பறக்க போகுது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை கேளுங்க.
இப்னு ஹிப்பான்ல வர ஒரு நீளமான ஹதீஸ். அருமை நாயகம் இன்றைக்கு பழகி பேசிருச்சு சகோதரர்கள். அடுத்தவன குறைய பேச இல்லாட்டி தூக்க போவதில்லை. சோசியல் மீடியாக்களை திறந்தா அடுத்தவங்க மானத்தை வாங்குறது தான் இப்ப சோசியல் மீடியாட வேலை. மேலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனுஷனா தனியா கூப்பிட்டு பேசுவான் கியாமத்துடைய நாளையில. இந்த ஹதீஸ் கவனமா கேளுங்க. அல்லாஹ் ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்பான், அலம் அஹ்லுகுக. ஒவ்வொருத்தரோட பேசுவான் அல்லாஹ். மனிதா, நான் தானே உன்னை படைச்சேன். ஓயா, நீ தான் படைச்ச. அலம் அஜஅலுக சமீஅன் பஸீரா. உன்னை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நான் தானே தந்தேன். ஓயா, நீ தான் தந்தாய். அலம் உஸவ்விஜுக. உனக்கு தகுதியான கணவனையோ உனக்கு தகுதியான மனைவியோ நான் தானே தந்தேன். ஓயா, நீ தான் தந்தாய். அல்லாஹ் கேட்கிற அழகா பாருங்க. அலம் உக்ரிமுக. இந்த உலகத்துல உன்னை நான் தானே கண்ணியப்படுத்தினேன். எங்கேயோ குப்பையில் இருந்த நான் இன்றைக்கு மிம்பர்ல இருக்கிறேன். ஏண்ட கட்டித்தான அல்ல, அது அவன் தந்தது. ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கிறது. அவன் அல்லாஹுடைய அருள். இதெல்லாம் நாளைக்கு சொல்லி காட்டுவான். நான் தானே உன்னை கண்ணியப்படுத்தினேன். ஓயா அல்லாஹ், நீ தான் கண்ணியப்படுத்தினான். அலம் அஸ்கர் லகல் கைல வல் இபில். இந்த ஒட்டகங்களையும் குதிரைகளையும் நான் தானே உனக்கு வசப்படுத்தி தந்தேன். அதாவது வான வசதிகளை தந்தை நான் தானே. ஓயா அல்லாஹ், நீ தான் தந்தாய். அலம் உஸவ்விஜுக. உன்னை தலைவராக்கினது நான் தானே. ஒரு குடும்பத்துக்கோ ஒரு நாட்டுக்கோ ஒரு ஊருக்கோ தலைவராக்கினது நான் தானே. ஓயா அல்லாஹ், நீ தான் ஆக்கினாய். வஅதருக தர்அஸ் வதர்பா. இந்த உலகத்துல உன்னை நிஅமத்துக்களை பறிக்காம உன்னை சந்தோஷங்களுக்கு தடை இல்லாம நான் தானே உன்னை வாழ வச்சேன். ஓயா அல்லாஹ், நீ தான் வாழ வச்ச. அல்லாஹ் பேசுற வசனம் பாருங்க. இதெல்லாம் சொல்லி காட்டிட்டு அல்லாஹ் கேட்பான், ஃபமாதா அஅதத்தலி. இந்த சென்னை சந்திக்கிறதுக்கு என்ன எடுத்துட்டு வந்திருக்கிறாய். அல்லாஹ் அக்பர். ஊரா விட்டாண்ட கல்யாணத்துக்கு போறதுக்கு எவ்வளவு ரெடி ஆகும். படைச்ச ரப்பு. அப்படிப்பட்ட என்ன சந்திக்க நீ எதை எடுத்துட்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு நல்லா கேட்பான். அந்த சீதையை சொல்றா பாருங்க, எவ்வளவு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் ஆமன் துபிக்க. உன்னை கொண்டு ஈமா கொண்டிருக்கிறேன். நம்மோமே வபி கிதாபிக்க. குர்ஆனை ஈமா கொண்டிருக்கிறேன். வபி ரசூலிக்க. உன் ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமா கொண்டிருக்கிறேன். வஸத்தக்து. சதகா கொடுத்திருக்கிறேன். வஸல்லைது. தொழுதிருக்கிறேன். வஸம்து. நோன்பு முடிச்சிருக்கிறேன். நாங்க அதற்கான இபாதத்தை பார்க்கிறேன். நாங்க செய்யறது போல தான் இது. அப்படியா? இதெல்லாம் கேட்டு அல்லாஹ் சொல்லுவான், நீ ஆகப்பெரிய கேடு கட்டவன் என்று சொல்ற. நீ ஆகப்பெரிய கேடு கட்டவன் என்றதுக்கு நான் ஆதாரம் காட்டவான்னு கேட்பாங்களாம். எப்படி சகோதரர்களே? நீங்க தொழுதேன்றீங்க, நோம்பு பிடிச்சேன்றீங்க, ஜகாத் கொடுத்தேன்றீங்க, ஹஜ் செஞ்சேன்றீங்க, அள்ளி தான தர்மம் செஞ்சாங்கன்றீங்க. நீ ஆகப்பெரிய கேடு கட்டவன் என்றதுக்கு நான் ஆதாரம் காட்டவான்னு அல்லாஹ் கேட்பான். அவர் எடுத்து என்ன தெரியுமா சொல்லுவார்? வேண்டிய மட்டும் காட்டே அல்லாஹ். ஏன்? அவருக்கு தெரியும் உலகத்துல எல்லார்கிட்ட நான் நல்ல பேர் வாங்கினவன். எனக்கு எதிராக சாட்சி சொல்ல யாருமே வர மாட்டாங்க. ஃபேமிலியில போயிட்டு கேளுங்க, ஜாப் செய்யற இடத்துல கேளுங்க, ஊர்ல கேளுங்க, மஹல்லால கேளுங்க, கூட்டாளிமார்கிட்ட கேளுங்க, குடும்பத்துல போயிட்டு கேளுங்க. யார்கிட்ட கேட்டாலும் நான் நல்ல மனுஷன். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? பரவாயில்ல, கொண்டு போய் அல்லாஹ், நான் நல்ல ஆள். அவருக்கு யோசனை மனுஷனை பத்தி தானே யோசனை. அப்பதான் நபிகளுக்கு சொல்லுவாங்க, அல்லாஹ் அவன் வாங்கி பூட்ட போடுவான். முதலாவது அல்லாஹ் சொல்லுவான், கால் நீக்கிற தொடைய பார்த்து சொல்லுவான், தொடையே பேசுவான். அல்லாஹ் அக்பர். அவர் யோசிக்கல பொடி பேசும். அவர் நினைச்ச ஃபேமிலி வந்து பேசும், ஊராக்கள் பேசுவாங்க, கூட்டாளி மேல பேசுவாங்க, கீழே வேலை செஞ்சவங்க பேசுவாங்கன்னு அவர் நினைச்ச. அல்லாஹ் முதலாவது தொடக்கி சொல்லுவான், இவர்த கெட்டித்தனத்தை எல்லாம் சொல்லு பார்ப்போம். எங்களோட ரகசியம் தெரியும் தானே எங்களுக்கு. சொல்ல ஆரம்பிக்கும், சொல்லி முடிஞ்சு சொல்லி 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 ரகசியம் செஞ்ச எல்லாத்தையும் கக்கும் இந்த தொடை. அது முடிஞ்சா தொடைகளுக்கு உடம்புல கேட்கிற முள்ளு 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 சொல்ல சொல்லுவான். லா இலாஹ இல்லல்லாஹ். உடம்புக்கு முள்ளிக்கு முள்ளு, எங்க உடம்புல முள்ளுகள் முள்ளுகள் பேசும். முள்ளு சரி, அதை விடுங்களே. முள்ளுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரம்புக்கு பேச சொல்லுவான். உடம்புல இருக்கிற நரம்புகள்
ஸ்ரீதேவி நரம்பு பேசினா நானும் நீங்களும் யோசிச்சதெல்லாம் பேசும். நரம்பு பேசினா சதையும் முள்ளும் தான் செஞ்சதை பேசும். நரம்பு பேசினா நானும் நீங்களும் யோசிச்சதையெல்லாம் பேசும். எவ்வளவு கேவலம் ஆகி எவ்வளவு தலைக்குனிய வேண்டி வரும். இப்ப நரம்பு பேசும். யோசிச்சதை சொன்னாவே நான் ஈக்கிறோட நாரி போய்க்கிடு. எங்களுக்கு வர யோசனைகளை சும்மா ஒரு டிராமாவா போட்டு காட்டினா லா இலாஹ இல்லல்லாஹ். அடுத்தவங்க அல்ல, நானே என்ன பார்த்து காரி துப்பி கொள்வேன். இத நாளைக்கு நரம்பு பேசும். இதெல்லாம் பேசி முடிஞ்சது அல்லா செல்வான். விளங்கிச்சா இப்ப உங்களோட தொழுகையெல்லாம்? விளங்கிச்சா இப்ப உங்களோட ஜக்காத்து ஹஜ்ஜி நோம்பெல்லாம்? விளங்கிச்சாவாப்ப நீங்க மோமின் சொன்னதெல்லாம்? இந்த கேவலத்திலிருந்து தப்போணும் என்றா அடுத்தவங்களோட பலாய கழுவா மீக்கணும், அடுத்தவங்களோட ஊத்தபாலிகளை கிண்டா மீக்கணும். சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இது முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற ஹதீஸ் கிதாபுல வருது. இதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களை பின்பற்ற சொல்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒருத்தர் விபச்சாரம் செய்யறத காண்றேன், விபச்சாரம் களவான்றத காண்றேன், சாராயம் குடிக்கிறத காண்றேன், அவனை மறைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நான் போட்டிற உடுப்பு மட்டும்தான் நீக்கி அந்த உடுப்பை கலட்டி அவன் குறைய மறைக்கலும் நான் மறைப்பேன். அப்படின்னா நான் மறைக்கிறேன்டா, ஏண்ட உடுப்பை கலட்டினா ஏண்ட மானம் போனாலும் பரவாயில்ல, அவன் மானத்தை மறைச்சு ஏண்ட உடுப்பை கலட்டிட்டா மறைக்கலுமா அதையும் மறைப்பேன் சொன்னான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒருத்தர் விபச்சாரம் செய்யறாரு, நான் அதுக்கு காண்ற பாவங்களை மறைக்கணும்னு சொல்லல, கேவலப்படுத்தவா முறைய ஆளுக்கு தனியா தண்டனையை கொடுங்க. உலகம் எல்லாம் பரத்துறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஏண்ட உடுப்பு ஒரே ஒரு உடுப்பு தான் இருக்கு, அந்த உடுப்பை கலட்டி ஏண்ட மானத்தை போக்கி அவர்த மானத்தை மறைக்கலும் என்றாலும் நான் மறைப்பேன் சொல்றாங்க. இது எங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு விருப்பமான அமல் சீதேவிகள். உங்க எல்லாருக்கும் தெரியும் காபத்துல்லாட பொறுமை. காபத்துல்லா விடுங்களே, காபத்துல்லால இந்த 1000 கிலோமீட்டருக்கு அங்க அழிக்கிற ரியாதில ஒரு பாவம் நடந்தாவே, ஒரு தியேட்டரை திறந்தாவே, ஒரு பார திறந்தாவே இங்கே எங்களே கொதிக்குது. இதே பார, இதே தியேட்டர், இதே பாவத்துல அவன் காபத்துல்லால செஞ்சா எங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஹதீஸை கேளுங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, இப்னு மாஜால வர ஹதீஸ், ஒரு நாள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவை சுத்தி தவாஃப் செஞ்சு ஓடிக்கிறாங்க. காபத்துல்லாட அந்த எல்லை ஒன்றைக்கு, அந்த எல்லையில ஒரு புல்ல கூட புடுங்கேலாது. அங்க இருக்கிற பறவைகள் மிருகங்களை கூட பயமுறுத்தேலாது. அங்க சும்மா புறாக்கள் பறந்து கொண்டீங்க, சாப்பிட்டு கொண்டீங்க, அந்த புறாக்களை கூட குழப்பேலாது. அவ்வளவு கண்ணியமான இடம். وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ نُذِقْهُ مِنْ عَذَابٍ أَلِيمٍ. குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ்ல அல்லாஹ் சொல்றான், உலகத்துல எங்க பாவத்தை யோசிச்சாலும் யோசனைக்கு அல்லாஹ் பாவத்தை எழுதுறல்ல. நாங்க ஜும்மா தான் கேட்டாலும் சில நேரத்துக்கு சிந்தனை வேற பாவத்துல ஐக்கியம், அது மனுஷன் அடிப்படையில வந்துட்டு போறது, அதுக்கெல்லாம் அல்லாஹ் தண்டிக்கிறல்ல. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காபத்துல்லாவுக்கு இருந்து கொண்டு பாவத்தை யோசிச்சாலும் தண்டனை இருக்கு. எவ்வளவு புண்ணிய பூமி ஆகிக்கும், அது எவ்வளவு புண்ணிய பூமி ஆகி. இந்த ஹதீஸை கேளுங்க. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தவாஃப் செஞ்சு ஓடிக்கிறாங்க. தவாஃப் செஞ்சு என்னமோ சொல்றாங்க. சஹாபாக்களுக்கு தெரியவா, நபியோட வாய் ஆடினாவே கிட்ட ஓடி போய்க்கிடுவாங்க, என்ன சொல்றேன்னு கேட்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபா பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க, மா அஃபியதகி வ அஃபியத ரீஹகி, கஅபாவே நீ எவ்வளவு வாசம், நீ எவ்வளவு பரிசுத்தமானது, மா அஅஸமகி வ அஅஸம ஹுர்மதகி, உன்னுடைய கண்ணியம் அல்லாஹ் கிட்ட எவ்வளவு பொறுமதியானது. இப்படின்னு காபாவை புகழ்ந்துட்டு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காபாவே உன்னை விட கண்ணியம் அல்லாஹ் கிட்ட ஒரு முஸ்லிம் மானம். அல்லாஹு அக்பர். எப்படி இவ்வளவு பொறுமதியான காபாவை பார்த்து நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ்வளவு கண்ணியமான நீ, உன்னை விட அல்லாஹ் கிட்ட கண்ணியமானது ஒரு முஸ்லிமுடைய மானம் வருவாரி.
சுபஹானல்லாஹ். ஒரு முஸ்லிமுடைய மானம் வருவார். சுபக தொழுதுட்டு வெளியே போய் என்னத்தை பேசுறோம் நாங்க? சீதேவிகள் காபாவை விட, சீதேவிகள் காபாவை விட காவாட கண்ணியத்தை ஒரு வருஷம் தொடர்ந்து பேசினாலும் முடியாது இந்த மிம்பர்ல. காபாட கண்ணியம் ஐத்த ஒரு ஆயத்தே சொன்னேன், காபத்துள்ளாவுக்கு பாவத்தை யோசிச்சாலும் தண்டனைக்கு. ஒரு காபிரு கவிழுக்கு வரையலாது. அந்த காபாவிட கண்ணியம் அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம் மானம். இன்னைக்கு சும்மா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்க எல்லாருக்கும் தெரியும், ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு புகாரி ஷரீஃப்ல வர ஹதீஸ், முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. அவங்க சின்ன புள்ள 7-8 வயசு தான் இங்க, பேசுறதுக்கு நிறைய சோதரன் 7-8 வயசு தான் இங்க. அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வேலைக்கு இருந்தாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் வேலையை செஞ்சு கொண்டு இந்த ஆள் தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளைகளோட விளையாடி கொண்டிருக்காங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போற நேரத்துக்கு கொஞ்சம் லேட்டா இருந்துச்சு. சின்ன புள்ள உம்மா கேட்டாங்க, ஏன் லேட்டாகி வந்தேன்? எங்களை நபி அலைஹிஸ்ஸலாம் தேவையில்லாத வேலையை ஒன்று அனுப்பிப்பாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உம்மா கேட்டாங்க, ஏன் லேட்டாகி நீங்க? அனஸ் ரலியல்லாஹு உம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உம்மா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு வேலைக்கு அனுப்பினேன்டாங்க. அல்லாஹு அக்பர். உம்மா கேட்டாங்க, அது என்ன வேலை வாப்பான்னு கேட்டாங்க. மகன் சொல்றத பாருங்க, உம்மா அது நபியில சீக்கிரம் கேட்க வேணும். சின்ன பிள்ளை தெரிஞ்சு அதே நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சீக்கிரம் ரகசியம் கேட்க வேணாம். இதை கேட்ட உண்மை என்ன தெரியுமா சொன்னேன்? நான் உண்மை தானே, நாங்க தான் இப்ப ரெக்கார்டிங்க போட்டு புள்ளைட கையில் அனுப்புறோம். சாட்சா பெரியப்பா பெரியம்மா பேசுறத ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க, அடுத்து அனுப்புற பாத்துட்டு வாங்க, பிள்ளைகளை அனுப்புற அவன் இந்த பலாய பாத்துட்டு வாங்க. உண்மை என்ன தெரியுமா சொல்லி கொடுத்த? மகனே, எனக்கு மட்டுமில்ல, நீ மௌத்தாவு வரைக்கும் நபியுடைய ரகசியத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது. நான் சும்மா கேட்கிறேன், எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவையில்லாத வேலைக்கா அனுப்பிப்பாங்க? மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அவங்களுடைய ஸ்டூடெண்ட் சாபித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பக்கத்துல இந்த ஸ்டூடெண்ட் மாணவரோட அனஸ் ரலியல்லாஹு சரியான இறக்கம். சாபித்தே, அந்த நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ரகசியத்தை இந்த உலகத்துல யாருக்காவது சொல்றதாக இருந்தா உங்களுக்கு சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்ல மாட்டேன். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் இப்னு ஹிப்பான்ல வருகிறது, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட முதல் மாப்பிள்ளை ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மௌத்தா போன நேரம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தந்த மகளை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பொன் பேச போறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பொன் பேச போறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போயிட்டு ஹஜ்ரத் உமர் சொல்றாங்க ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மானே, ஏண்ட மகள் ஹப்ஸாட மாப்பிள்ளை மௌத்து, ஏண்ட மகளை நீங்க முடிச்சுக்கோங்க. இது கேவலமான வேலை இல்லது, வாப்ப போயிட்டு மகளை முடிச்சு சொல்றீங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன், எனக்கு என்ன இப்ப முடிக்கிற ஐடியா இல்ல. கொஞ்சம் தூரம் போறாங்க, அபூபக்கர் வராங்க ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர், ஏண்ட மகள் ஹப்ஸாட மாப்பிள்ளை மௌத்து, நீங்க முடிச்சுக்கோங்க ஏண்ட மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. அபூபக்கர் ரலி ஆமின்றோம் இல்ல, இல்லன்றோம் இல்ல, யோசிக்கிறோம் சொல்லுவோம் இல்ல, சும்மா போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவோட மேல வந்ததை விட அபூபக்கர் மேல கோபம் வந்துச்சு ரலியல்லாஹு. என்ன சொல்ல சொல்லணுமே சார், ஒன்றுமே சொல்லலே. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யோசிச்சு சொல்றேன், இவர் ஒன்றுமே சொல்லல போறாரு. அடுத்த நாள் மறு உஸ்மான் கிட்ட போனாங்க ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு, என்ன யோசிச்சீங்களா? ஓ யோசிச்சேன், எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துல ஐடியா இல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் போகல, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட போயிட்டு பொன் பேசி தன்னை மகளை முடிச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வராங்க. சஹாபாக்களை பாருங்க சகோதரர்கள், அல்லாஹ் சும்மா ரலியல்லாஹு அன்ஹு பட்டம் கொடுக்கல அவங்களுக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னாங்க, உமரே, நீங்க உங்களோட மகளை முடிச்சுக்கொள்ள சொன்னீங்க, எனக்கு முடிச்சுக்கொள்ள, அப்ப நான் ஒன்றும் சொல்லாம போனேனே, நல்லா சூடாவிக்குமே உங்களுக்கு என்னையோட. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கோவம் வராமே ஐக்கி,
உஸ்மான் மேல வந்த கோத்தோட உங்களோட வந்துச்சு ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சரி சொல்லிட்டே போகணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உமரே நான் ஏன் தெரியுமா ஒரு பதிலும் தரல, கொஞ்ச நாளைக்கு முந்தி நபி அலைஹிஸ்ஸலாம் எனக்கிட்ட சொல்லி இருந்த உங்களோட மகளை முடிக்கணும் என்று. அந்த இடத்துல நான் இல்ல இல்ல எனக்கு உங்களோட மகள் வேணாம், நபிக்கு முடிக்கிற ஐடியா இருக்குன்னு சொன்னா நபியுடைய ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இது ஒரு பாவமா? இது சொல்லிருந்தா உமர் ரலியல்லாஹு எப்படி சந்தோஷம் கட்டிப்பாங்க. உமரே எனக்கு தெரியும் நபி அலைஹிஸ்ஸலாம் உங்களோட மகளை முடிக்கிற யோசனை இருந்துச்சு, அந்த இடத்துல எனக்கு உங்களோட மகள் வேணாம், நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு முடிக்கிற யோசனை இருக்குன்னு அவங்கள்ட்ட சொன்னால் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய ரகசியத்தை நான் பப்ளிக் பண்ணிட்டேன். நாங்க பேசுற பேச்சு சகோதரர்களே, நாங்க பேசுற பேச்சு. இந்த ஹதீஸ பாருங்க, எவ்வளவு பயங்கரமான ஒரு இது பாருங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நபி அலைஹிஸ்ஸலாம் சஹாபாக்களை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள யாரும் யாரை பத்தி வந்து சொல்ல வேணாம் வாப்பா, உங்களை எல்லாரும் பார்க்க போகல நல்லெண்ணத்தோட பார்க்கறது தான் எனக்கு விருப்பம். ஒரு சஹாபி இருந்தாரு ஹிலால் இப்னு உமையா, புகாரி ஷரீஃப்ல நிறைய கிரந்தங்கள் வர ஹதீஸ். இவர் ஒரு நாள் வீட்டுக்கு போறாரு. அப்ப தந்த மனைவி ஹிலால் இப்னு உமையா என்ற சஹாபியோட மனைவி ஷரீக் இப்னு சம்ஹா என்ற ஒரு ஆளோட வீட்டுக்கு விபச்சாரம் செய்கிறான். அந்த காலத்திலே முனாஃபிகீகள் இருந்ததானே. இந்த சஹாபி வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா சொந்த மனைவி ஷரீக் இப்னு சம்ஹா என்ற ஒரு அந்நிய ஆம்பளையோட வீட்டுக்கிறார். இந்த ஹதீஸ் மட்டும் கல்விக்கு எடுத்தா போதும் சோதர். அந்த சஹாபி ஹிலால் இப்னு உமையா நேரே வாராங்க நபி அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ் ஏண்ட பொண்டாட்டிய நான் வீட்டுக்கு ஷரீக் இப்னு சம்ஹாவோட இருக்கிறத கண்டேன், அவ விபச்சாரி, விபச்சாரிக்குரிய தண்டனையை கொடுங்க. கண்ணால கண்டாரு. விபச்சாரத்தை ப்ரூஃப் பண்றதுக்கு 4 சாட்சி வேணும், 4 சாட்சி வேணுமே. இந்த சஹாபிக்கு நபி என்ன தெரியுமா சொன்னா, அப்படியா கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லல, உமையாவே ஹிலாலே உங்களோட மனைவி தினா செஞ்சதுக்கு 4 ஆதாரம் கொண்டு வாங்க, இல்லாட்டி உங்களோட மனைவியை பார்த்து விபச்சாரின்னு சொன்னதுக்கு உங்களுக்கு 80 சாடி அடிப்பேன் நான். கண்டுட்டு வந்தார் அந்த சஹாபி. அந்த சஹாபி ஒரு கேள்வி கேட்டார், யார சொல்லலாம், ஒரு ஆள் கண்ட மனைவி இன்னொரு ஆம்பளோட இருக்கிறத பார்த்து அதை காட்டுறதுக்கு 4 பேரை கூட்டிட்டு வருவானா? வாங்கப்பா 4 சாட்சி தேவை, என் வயசை பாருங்க. எந்த ஆம்பளை சரி யார சொல்லலாம் கண்ட மனைவியை கூப்பிட்டு காட்டுவானான்னு கேட்டான் இந்த சஹாபி. அவர் கேட்டது சரிதானே. எங்க நபி சொன்ன அந்த கதையெல்லாம் பேசவானா, 4 ஆதாரத்தை கொண்டு வாங்க. அந்த கதையெல்லாம் பேசவானா, உங்களோட மனைவி விபச்சாரின்றதுக்கு 4 பேர் கண்ணால கண்டிக்கணும். இன்னைக்கு வீடியோல வாரத்துல நம்பவான இன்னைக்கு இந்த ஐயா அந்த ஐயா இந்த ஐயா எப்பெல்லாம் வந்து வீடியோல ஆடியோல வர சவுண்ட வச்சு வீடியோல வர வீடியோக்களை வச்சு நீங்க சட்டம் கொடுத்துடாதீங்க. அந்த காலத்துல அல்லாஹ்க்கு தெரியும். அதனாலதான் அந்த காலத்து ஸ்ட்ராங்கா கண்ணால 4 பேர் பார்க்கணும் விபச்சாரம் செய்யறது. இந்த சஹாபிக்கு ஆதாரம் இல்லை, இந்த இவர் மட்டும்தானே கண்ட. இந்த சஹாபி போனார். சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்துல லிஆன் ஒரு சட்டம் இருக்கு. குர்ஆன்ல சூரத்து நூர்ல 6வது வசனத்துல 9வது வசனம் மட்டும் எடுத்து படிங்க. இந்த சஹாபி கண்டுட்டாரு விபச்சாரம் செய்யறது, 4 ஆதாரம் இல்லை. இப்ப என்ன செய்ய? சஹாபி கவலையோட போற. அல்லாஹ் அப்பதான் சூரத்து நூர்ல 6வது ஆயத்தை இறக்கினான். அது லிஆன் என்று சொல்ற, லிஆன் சட்டம். அந்த நேரத்தில் என்ன தெரியுமா செய்யணும்? மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் பள்ளியை கூப்பிடணும், மஸ்ஜிதுக்கு 2 பேரும் பதுவா செஞ்சு கொள்ளணும். அது நீண்ட சட்டம். அது அல்ல மனைவி கடைசியா சொல்லுவா, நான் விபச்சாரம் செஞ்சிருந்தால் அல்லாஹுடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும் சொல்லணும். அப்படி இந்த ஆதாரம் இல்லை. மாப்பிள்ளை சொல்லணும், நான் மனைவி விபச்சாரம் என்று பொய் சொன்னால் அல்லாஹுடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும். இந்த சட்டத்தை எல்லாம் அப்பதான் இறக்கினேன். இப்படி 2 பேரும் பதுவா செஞ்சு கொண்டா இதுக்கு கூட சேர இயலாது. அது தலாக் தான். தலாக் என்றாலும் சேரேலுமே. இன்னொரு மாப்பிள்ளை முடிச்சு மறுவா சேரேலும், இதுக்கு சேரவே இயலாது. இந்த ஆயத்தை இறங்குது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மனைவியும் நபி அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டாங்க. 2 பேருக்கு பதுவா செஞ்சு கொள்ள சொன்னாங்க. அந்த சஹாபிக்கு கன்ஃபார்ம் தானே. அந்த சஹாபி தைரியமா சொன்னாரு,
யா அல்லாஹ், நான் என்ற மனைவி விபச்சாரி என்று பொய் சொல்லி இருந்தால் எனக்கு உன்னுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொன்னார் அந்த சஹாபி. கொண்டாட்டி சொல்ல ஆரம்பிச்சான். கொண்டாட்டி, யா அல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சிருந்தால் அப்படின்னு சொல்ல நபி அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, பெண்ணே, நீ உண்மையா விபச்சாரம் செஞ்சிருந்தால் இது லேசான வார்த்தையால் அல்லாஹ்வுடைய சாபம் உனக்கு இறங்கும். அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கும். யோசனையோட பதுவா செஞ்சுக்கோ என்றாங்க. அந்த பொம்பளை யோசிச்சான், பரவாயில்ல மூடி விடுவோம், சொன்னா வானம் போவுமே அப்படின்னு பதுவா செஞ்சு கொண்டான். யா அல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சிருந்தால் உன்னுடைய சாபம் எனக்கு உண்டாகட்டும். சரி, பிரிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த பொம்பளைக்கு வவுத்துல புள்ள உண்டாயிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில அடையாளங்களை பார்த்து சொன்னாங்க, அந்த புள்ளைய பாருங்க, இன்னும் அடையாளங்கள் இருந்தா அந்த கள்ள மாப்பிள்ளையோட புள்ளதான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தா புள்ள கிடைச்சிச்சு, அந்த கள்ள மாப்பிள்ளையோட புள்ளைய போலதான். நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குற தமிழ்ல சொல்றோம்னு யோசிக்கலானவா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள கிடைச்சது. அப்ப விபச்சாரின்றது கன்ஃபார்ம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி சட்டம் கொடுத்துட்டானே, இல்லாட்டி இந்த பொம்பளைக்கு நான் செய்யற வேலை வேறங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு போற எனக்கு தலாடி கேளாரே பதுவா செஞ்சு 2 பேரும் பிரிஞ்சு கொண்டுட்டாங்க. நான் என்ன சொல்ல வாரேன்டா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த சஹாபி வந்து சொன்ன நேரம் என்ற மனைவியை கண்டேன் யா ரசூலல்லாஹ், அதெல்லாம் சரி வராது வாப்பா, 4 ஆதாரத்தை கொண்டு வாங்க. நீங்க சொன்னத்தோட ஏற்றுக்கொள்ளல. அப்படி 4 ஆதாரம் கொண்டு வரலாட்டி இட்டு கட்டினத்துக்காக வேண்டிய ஒரு பரிசுத்த பொம்பளை விபச்சாரம் என்று சொன்னா இஸ்லாத்தை 80 கசையாடி அடிக்கும். எனவே சீதேவிகள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சும்மா யோசிச்சு பாருங்க, நானும் நீங்கள் அல்லாஹ்கிட்ட எப்படி தப்புற. சஹீஹான ஹதீஸ்ல வருகிறது, உங்களோட கண்ணில் இருக்கிற பெரிய மரம் உங்களுக்கு விளங்குது இல்ல, அடுத்தவண்ட கண்ணில் இருக்கிற தூசி உங்களுக்கு விளங்குதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட கண்ணுல பெரிய கம்புண்டை அப்பா கண் கெட்டு போயிட்டுடும், அந்த கம்பு உங்களுக்கு விளங்குது இல்ல, அடுத்தவண்ட கண்ணில் இருக்கிற தூசி உங்களுக்கு விளங்குது. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட மானம் நாளைக்கு பறக்க போகுது. இதனாலதான் ஒரே ஒரு சப்ஜெக்டை மட்டும் சொல்லி முடிச்சுக்கோறேன். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல வருது, இந்த உலகத்தில் அடுத்த முஸ்லிம்களோட குறைய மறைங்க, அல்லாஹ் நாளைக்கு உங்களை மறைக்கும். இதை தவிர வேற வழி இல்லை. மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் சேர்ந்து அடுத்தவங்களோட பலாய பேசுறது ஹலால் இல்லை. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாசத்தில் அருமை நாயகத்துக்கு விருப்பமான அமல் இது, அடுத்தவங்களோட குறைய மறைக்கிறது. எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்மை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்களுடைய நிலைமையை சீராக்குவாயாக. அந்த சீதேவிகளுக்கு அவசரமாக ஒரு நல்ல முடிவை நீ நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக்குவாயாக. என்னோட குறைகள்